அடிமை கண்ட ஆனந்தத்தினுடைய 37 வருடங்களுக்கு முன்னால் நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு சொன்னது அந்த உரையாடல். பக்தி என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. மிக மிக முக்கியமான கேள்வி என்பதால் அதற்கு பல கோணங்களில் இருந்து பல சம்பவங்களின் மூலம் நம் வாத்தியார் சுவாமிகள் பதில் அளித்தார். அந்த பகுதியிலே சுவாமிகள் கூறிய ஒரு சம்பவம் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறோம். வெங்கட்ராம சுவாமிகள் ஒரு நாள் கல் மண்டபம் அங்காளம்மா கோயிலே அடியேனும் பெரிய வாத்தியாரும் உட்கார்ந்துக்கின்னு சுவாரஸ்யமாக பேசிக்கினே இருந்தோம். திடீர்னு வாத்தியார், டேய் இட்லி கிளம்புடா, உனக்கு இன்னைக்கு ஒரு யோகம், வா வா, அந்த யோகம்தான் போகலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடியேன்னு இழுத்துக்குன்னு ஓட ஆரம்பிச்சாரு. அடியனுக்கு தலையும் புரியல, காலும் புரியல, வாலும் புரியல. பீச்சோட அது பீச்சு பக்கம் அடியனை இழுத்துக்கினே திருவத்தியூர் கோயிலுக்கு வந்தார். திருவொற்றியூர் கோயிலுக்கு வந்தார். தெய்வீகத்தில் ஒரு அற்புதம், த்ரில். இந்த தெய்வீகத்தில் த்ரில் என்ன? அந்த த்ரில் தான் அவ்வளோ தூரம் ஓடின ஒரு வலி, ஸ்ட்ரெயின் கூட அடியனுக்கு தெரியல. இதனால தான்டா நம்ம பசங்களையும் எப்பவும் த்ரில்ல வைக்கணுங்கிற புத்தி அடியனுக்கு எப்பவும் உண்டு. கோயிலுக்கு அப்படி வந்தபோது சுமார் 4 மணி மதியம் இருக்கும். கோயிலில் ஜன நடமாட்டம் இல்லாத நேரம். பெரிய வாத்தியார் அடியனை இழுத்துக்குன்னு கலசலிங்க தூண்கள் இருக்கிற அந்த பிரகாரத்தில் சுற்றி வந்து அந்த வட்டப்பாறை அம்மன் இருக்கிற பக்கத்தில் சைடில் ஒரு கார்னராப்பில் பொசிஷன் பண்ணி மறைவாக நிற்க வச்சுட்டு ஆதிசங்கரர் சிலைக்கு பக்கத்தில் பிரம்மாவுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பக்கத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் பயங்கர த்ரில்லோட மூச்சு கூட விடாமல் அப்படியே கப்சிப்புன்னு பார்த்துக்கினே இருந்தோம். இப்படி பஞ்சவர்ண கிளி விஜயம். அது என்ன? சிறுவன் நடுங்கும் குரலில், ஏன் வாத்தியாரே, யாரோ சிவலிங்க ஆவுடை, அந்த ஆவுடையில் சோறு போட்டிருக்கிறாப்புல இருக்குது. பெரியவர், டாய் சத்தம் கித்தம் போடாத, அந்த சோத்துல தாண்டா இன்னைக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. காம் காம், அப்படி காமாகிது. அப்படி வாத்தியார் அப்போ எங்கேருந்தோ ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி மைன்னு பறந்து வந்து அந்த ஆவுடை மேலே உட்காந்துச்சு. பொறுக்க அதில் இருந்த சாதத்தை அப்படியே சாப்பிட்டுச்சு. அடியேன் வாயை பிளந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெரிய வாத்தியாரோடவே இருந்தேன். அற்புத கிளி. என்ன? வெங்கட்ராமர் இந்த சோத்தை சாப்பிட்டு முடித்த உடனே அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு நேராக லிங்கத்தை பார்த்து நடந்துச்சு அந்த கிளி. அடியேனுக்கு ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன படபடப்பு. அடுத்து நடந்ததை பார்த்து அப்படியே ஆடிட்டண்டா. நேராக அந்த கிளி லிங்கத்துக்குள்ளே பூந்துருச்சு. அவ்வளோதான். அடியேன் வாத்தியாரை பார்த்தேன். வாத்தியாரம் அடியேனை பார்த்தாரு. உடனே அடியேனை தரதரன்னு அந்த லிங்கத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்தார். அடியேனுக்கு உள்ள ஒரு அந்த கிளி ஈசனோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. பதில் கொடுத்த கிளி வெங்கட்ராமன். அப்போது அந்த பெரிய வாத்தியார் அடியனை பார்த்து, ஏண்டா இட்லி, இன்னும் உனக்கு டவுட்டு தான் இருக்கா, சந்தேகம் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு குனிந்து லிங்கத்துக்கிட்ட, ஏன் சாமி, நீ தானே இப்போ வந்து சோத்தை சாப்பிட்டுட்டு போனேன்னு கேட்டார். உடனே லிங்கத்துள்ளேருந்து கீ கீ கீன்னு அந்த கிளி சப்தத்திலே சாமி பதில் கொடுத்தது. அடியனுக்கு சப்த நாடி அடங்கி போச்சுடா. அப்படியே அசையாமல் அப்படி நின்றுட்டேன். வாத்தியார் அடியன் கையை பிடிச்சிக்கிட்டு அடியனை கோவில் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டார். அடுத்தது நடந்ததை பார்ப்போம். ஒரு பிச்சைக்காரர் படலம். வெங்கட்ராமன் வெளியில் வந்த அங்கே ஒரு பிச்சைக்காரர் இருந்துக்கிட்டு இருந்தார். இறந்து கிடந்தார். பெரியவரை, அடே நைனா,
போயிட்டியாடா, இனிமே எனக்கு யாருடா இருக்காங்க, நீ சொன்னியேடா சாப்பாடை சிவன் கோயிலில் பிச்சை எடுத்துத்தான் சாப்பிடுவேன்னு வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தியே அப்படின்னார். வெங்கட்ராமர் இப்படி சொல்லி அந்த ஆளோட பூர்வ ஜென்மத்தையே வச்சு ஒரு கலக்குறாரே, வாயிலும் வயிற்றிலும் அடிச்சுக்கிறாரே. பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாத்தியாரை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அதுக்குத்தானே இந்த ட்ராமாவா, இந்த செட்டப்பா, அதான் பண்ணியிருக்காரா. இப்போ எல்லோரும் சேர்ந்து சடலத்தை மயானத்துக்கு கொண்டு வந்தாங்க. வாத்தியாரும் வாக்கரிசி போட்டு ஈமக்கிரைகள்லாம் செஞ்சு முடித்தார். இதுதான் இடியாப்ப சித்தருடைய ஒரு பெரும் இறை நாடகம், கிடைப்பதற்கரிய பாக்கியம். அன்று ஜடாயுவிற்கு ராமர் ஈமக்கிரை செய்தார் தெரியுமா என்று கௌஸ்துப புருஷராகிய ஸ்ரீ இடியாப்பர் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈமக்கிரை செய்தார் நின்று. அடுத்தது அங்கிருந்து அடியேன்னு அங்காளம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இட்லிக்கு சட்னி. சிறுவன் ஏன் வாத்தியார, என்னமோ கேட்டுக்குன்னு போனேன், சாமி சோத்தை சாப்பிட்றத காட்டினேன், வெளியில் வந்து செத்து போன பிச்சைக்காரனை பார்த்து திடீர்னு என்ன தம்பின்னு ஒப்பாரி வச்சு வழக்கம் போல் செட்டப் பண்ண, ஒன்றுமே புரியல. அப்போ பெரியவர், அங்கே தாண்டா இட்லி சட்னியே இருக்குது, அந்த பிச்சைக்காரன் வச்ச சொத்தைத்தான் சாமி சாப்பிட்டாரு. சிறுவன், ஓ வாத்தியாரே, சப்ஜெக்டுக்கு அப்படி போகுதா சப்ஜெக்டு. பெரியவர், ஆமாடா, இட்லி அவன் தினமும் தனக்கு பிச்சையாக கிடைக்கிற சாப்பாட்டில் ஒரு பாகத்தை அதை எடுத்து வந்து சாமிக்கு வச்சுட்டு போயிடுவான். சாமி சாப்பிடுவதா இல்லையாங்கிறத கவலையெல்லாம் படமாட்டான், அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் விடாமல் கடைசி வரைக்கும் இதை செஞ்சான். அதனால சாமியும் கடைசியில் உண்மையிலே அவன் சொத்தை சாப்பிட்டுச்சு, அவனை ஒரே தூக்கி விட்டுட்டாரு. பார்த்தியா, இதுக்குத்தான் தெய்வீகத்தில் பொறுமை ரொம்ப வேணும். ஆனால் அவனுக்கு தன் சொத்தை சாமி தான் சாப்பிட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. எப்போ அவன் உடம்பை விட்டு ஓடன தான் அந்த தெரிஞ்சுக்கினான், அப்பத்தான் தெரிஞ்சுக்கினான். அப்படி தாண்டா இட்லி, நீயும் உடம்பை விட்ட பிறகுதான் இந்த இடியாப்ப சித்தனை பற்றி புரிஞ்சிப்ப. இதை கூறிவிட்டு ஸ்ரீ வாத்தியார் அடியாரிடம், ஒரு டைப் ஆஃப் இது பக்திடா ராஜா, இது ஒரு டைப் ஆஃப்னா பக்திடா. அதனால தான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடவுளையும் குருவையும் நம்பின ஒத்த என்னைக்குமே கெடுவதில்லை. அதனால் பிடிச்சா ஒத்தனை புடி, கடைசி வரைக்கும் நல்லதோ கெட்டதோ அவனோடைய குப்பை கொட்டி வாழு. கடைசியில் கடவுள் உன்னை எப்படி செட் பண்ணுமோ அப்படி செட் பண்ணுவார். பெரியவர்கள் செய்கின்ற காரியங்களை சராசரி மனிதனால் கூட கடைசி வரை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படி பெரியவர்களே கருணை கூர்ந்து அவற்றை விளக்கினால் மட்டும்தான். இதனால் தான் நம் பயன் பணி செய்து கிடப்பதே, என் பணின்னு சொல்லல, நம் பயன் பணி செய்து கிடப்பதே என்ற பெருவாக்கிற்கு இணங்க அவர்கள் சொன்னதை கடைசி வரை விடாமல் செய்வது ஒன்றுதான் நமது பணி. ஓம் இடியாப்ப ஈசர் போற்றி, ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளை போற்றி போற்றி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா நாச்சலா. பாகம் 4 என்பதை பார்ப்போம். வயிறு உபாதைகள் நீங்குவதற்கான வழிமுறைகள், பகுதி 4.